கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் காணொலிக்கு என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். நாம் எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேசத்திலே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? பிசாசானவன் தேவனுடைய சமூகத்திலே இருந்து கீழே தள்ளப்பட்ட அந்த பிசாசானவன் கொல்லைப்புறம் வழியாக தமிழ் நாட்டிற்குள்ளேயோ நுழைந்து விட்டான். அதற்கு காரணம், ஜனங்கள் விழிப்புணர்வை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்காமல் போனது நிமித்தம் தேவனை அறிந்தும் அவரை ஆராதிக்காமல் தொழுது கொள்ளாமல் சுய சிந்தனையிலே போன நிமித்தம் தேசம் பிசாசின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிராமணர்கள் யார் என்று நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் அநேகர் அவர்களை அறிவாளிகள் என்கிறார்கள். அவர்களைப் போல் முரட்டாட்டமானவர்கள், தந்திரமான உபாயங்களை தேடுகிறவர்கள் யாருமல்ல. அறிவாளிகள் யூதர்கள் மட்டுமே அறிவாளிகள். ஏனென்றால் அவர்கள் ஒரே தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்கிறவர்கள். இந்த பிராமணர்கள் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று பணிந்து கொண்டு ஆராதித்து கொண்டிருந்த ஒரு தூதன், அவன் தேவனுக்கு சமமாக தன்னை நினைத்த வேளையிலே தேவனால் கீழே பூமிக்கு தள்ளப்பட்ட ஒரு லூசிபார் என்னும் பிசாசாக மாறினவன். அவன் தேவ சமூகத்திலே தேவன் பரிசுத்தர் 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 என்று துதித்து ஆராதித்து கொண்டிருந்த அவன் இப்பொழுது இந்த பூமியிலே கீழே தள்ளப்பட்டபடியினால் விக்கிரகங்களை உருவாக்கி பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் விக்கிரகங்களாக உருவாக்கி விக்கிரக மேடைகளை ஸ்தாபித்து அதிலே தானே முன்னிற்பேன், அது எங்களுக்கு பாத்தியப்பட்டது என்று ஜனங்களை குருடர்களாக்கி அதற்கு அடிமைப்படுத்தி சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பூமியிலே நம்மளை வழிநடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டுகிறார். அந்த வானுமண்டலத்திலே தேவ சமூகத்திலே கீழே தள்ளப்பட்ட பிசாசானவனே இந்த பிராமணர்கள். இவருடைய ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இவர்களுடைய கிரியைகள் என்ன? நவமான வார்த்தைகளில் வசனிப்பது போல் பலவிதமான மாய உபாய தந்திரங்களை ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்துவார்கள். அதுவே நமக்கு கன்னியாக மாறிவிடும், உபத்திரவங்களாக மாறிவிடும். இந்த தேசத்திலே அவர்களுடைய வழிகளை நீங்கள் உற்று பார்ப்பீர்களே. ஆனால் சிறிது சிறிதாக இந்த தேசத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். இப்பொழுது தமிழ்நாட்டையும் அவர்கள் மூலமாக ஒரு பிரதிநிதியை
நியமித்து அந்த பிரதிநிதி நம்மளை மேற்கொள்வதற்கு அவருடைய ஆலோசனைப்படி நமக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறான். இந்த பிரதிநிதி யார் என்றால் அந்த பிசாசால் அனுப்பப்பட்ட அவனுடைய அடிமையை. அவன் பலவிதமான நன்மையை செய்வது போல் நம்மளிடத்திலே வார்த்தைகளை கொடுப்பான். அது அவனுடைய சுயமான வார்த்தை அல்ல. புறவாசல் வழியே உள்ளே அவனுக்குள்ளாக வந்த அந்த பிசாசின் வார்த்தை. அதை ஜனங்கள் அறியாமல் இவன் தான் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று இந்த பிசாசின் மகனை ஏற்றுக்கொண்ட இந்த தமிழ் தேசம் ஒரு உணர்வில்லாத தேசம், ஒரு தெளிந்த புத்தியில்லாத தேசம். இதனுடைய முடிவு மிகவும் மங்கலாய்ப்பாக இருக்கும். வேதனை பெருகும். பிசாசானவன் தேசத்தை ஆண்டால் அங்கே என்ன நடக்கும்? ஜீவனை கொடுத்த தேவனை சிரித்து உருவாக்கிய தேவன், அவர்கள் ஒரே தேவன், அவர் ஒரே தேவன். அந்த ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள் மட்டுமே யூதர்கள். அவர்கள் அறிவாளிகள். பேசாத நடக்காத ஊமை செவிடும் குருடுமான கல்லை மரத்தின் ஜனங்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து அவைகளை நீங்கள் பணிந்து கொள்ளுங்கள் என்று நம்மளை அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த பிசாசு தேவனுக்கு முன்பாக ஏமாத்திரம். ஆனால் அது இந்த தேசத்துக்குள்ளே அந்த பிசாசினுடைய பிரதிநிதியை நமக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுத்து அதன் கையின்களாக அடிமைப்படுத்த இதை தேர்ந்து கொண்டிருக்கிறான். தேவ சமூகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட அந்த பிசாசானவன். இது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அந்த பிரதிநிதியுடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். இதுவரையிலும் இல்லாத அலங்காரமான வார்த்தைகளை நம்மத்திலே கொண்டு சேர்க்கிறான். நிறைவேற்ற முடியாத அநேக வார்த்தைகளை நம்மத்திலே கொண்டு சேர்க்கிறான். நம்மை குருட்டாட்டம் பண்ணுவதற்காக, அவனுக்கு அடிமை பண்ணுவதற்காக. ஏதோ அந்த உப்பரிக்கிலே இருந்து கீழே பாருங்கள். இவை அனைத்து உனக்கு தருவேன் என்று கிறிஸ்து இயேசுவை அப்பாக வழிநடத்துகிற அந்த பிசாசானவன் நம்மை இப்பொழுது நான் உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை செய்வேன் என்று பிசாசின் மகன் நம் முன்னே நிற்கிறான். நீங்கள் தெளிவாக நடந்து கொள்ளுங்கள். அநேக உபத்திரவங்கள், பாடுகள், வேதனை, வியாகுலங்கள் நம் மத்தியிலேயே புறவாசல் வழியாக வருகிறது. அந்த பிசாசானவன் பலவிதமான மாய உபாய தந்திரங்களை இந்த அவனுடைய பிரதிநிதி மூலமாக நம் ஜனங்களை இதோ பலவிதமான வழிகளிலே தீமையை அனுபவிப்பதற்கு அவன் நமக்குள்ளாக வந்துவிட்டான். தேவனுக்கு முன்பாக முழங்கால்களை முடங்குங்கள், தலைகளை தாழ்த்துங்கள், இடத்திலே இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். நிருபசாரமாக வாழாதீர்கள். சத்தியத்துக்கு முன்பாக தலைகளை தாழ்த்துங்கள். தேவனுக்கு முன்பாக இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரனும் விருத்த சேதனம் இல்லாத தேவ சமூகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் தெளிந்த புத்தியுள்ளவராக இருங்கள். தலைகளை தாழ்த்துவோம், முழங்கால்களை முடங்குவோம். அடிமையும் சேர்த்தை உங்கள் மத்தியிலே ஒப்பிக்கிறேன். தேவனு கரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்தால் தேவன் நம்மை
பாதுகாத்து வழிநடத்துவார். விலகி அவருக்கு முன்பாக நம் முழக்கால்களை முடங்காமல் சுய வழியிலே போனால் இந்த பிசாசின் பிரதிநிதி நம்மளை மேற்கொள்ளுவான். எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். தேவன் தாமே அவருத்தின்படி நம்மை வழிநடத்த நமக்கு எச்சரிப்பேன் வார்த்தையாக நம் முன்னாலே நிற்கிறார். கவனமாக நடந்து கொள்வோம். ஆமேன், ஆமேன்.